உண்டாக்கினான். நாம் அவருடைய ஜனங்கள் அவருடைய மேய்ச்சலின் அடிமை போல. பாருங்க, very important leaders in the Bible. யோசேப்பு தாவீது ஒரு மேய்ப்பன். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் சித்தரிக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு மேய்ப்பன் மந்தை என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு. பக்கத்துல யாரா பார்த்து சொல்லுங்க, தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடுன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிய வேண்டும். ஒரு மேய்ப்பனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சுகம் எப்படி இருக்கு, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனைவி எப்படி இருக்காங்க, அவங்க பாதுகாப்பா இருக்காங்க, போதுமானவரா ஆண்டவரோட ஆசீர்வதிச்சிருக்காங்க, தேவையோட கஷ்டத்தோடு ஓடி போய் இணையதளத்தின் கால்களுடன் சேர்த்து நான் பேசிக்கொள்கிறேன். ஒரு மேய்ப்பன் ஆடுகளால் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பனை ஆடு அறிவு. உங்கள் குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள், போராட்டங்கள், பலவீனங்கள் சொல்லி உனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. Don't take it as a failure. That is your success. ஒரு மேய்ப்பனார் உங்களால் முடியவில்லை. ரெண்டு காரணம் ராஜா ரெண்டு காரணங்கள் வரது யாரு? பெலிஸ்தியர். அவங்க பேரு பெலிஸ்தியர். எப்படிப்பாங்க? ஒன்று அந்த மேய்ப்பனை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசு மனசுல கட்டி வைத்திருக்கிற அரண். என்ன அரண்? இப்படிப்பட்ட பிசாசின் அரண்கள் உங்களை மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ள தடுக்க வாய்ப்பு ஒண்ணு. ஆசீங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25-26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளையே என்னை குறித்து சாட்சி இடுகிறது. நிறைய நீங்க பாக்குறீங்க, இந்த சபைக்கு தேடி வருகிறவர்கள், சபையில் நடக்கிற அற்புதங்கள், சபையின் வழியாக உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு செல்கிற வார்த்தைகள், அந்த கிரியைகள் என்னை குறித்து சாட்சி இடுகிறது. அடுத்த வசனம், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். 27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும். மேய்ப்பனுடைய ஒரு உரிமையை ஒண்ணு, நீங்க மேய்ப்பனாய் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான நேர்மையான எண்ணங்களால் உங்களுக்குள் பிசாசு அரணை கட்டி வைத்திருக்கிறார். இல்லை என்றால் 26வது வசனம் சொல்லுகிறபடியே, நீங்கள் என் மந்தை உரியவர்களே அல்ல. நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தை ஆடுகளாய் இராதபடினால் அப்படி என்றால் நீங்கள் உங்கள் மந்தை எது என்று தீர்மானிக்க. உங்கள் மந்தை எது? உங்கள் மேய்ப்பன் யார்? நான் அடிக்கடி சொல்றேன், இங்கதான் இருக்கணும், போயிடாதீங்க, நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஆனால் ஒரு மேய்ப்பன் அடங்கி இருக்கிறோம், கட்டாயப்படுத்த என்னுடைய நம்பிக்கை. ஆற்றலாம் வேரோடு என்னுடைய ஆசை நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த உலகத்தை பரமாவதாக. There can be two reasons. உங்களை தாழ்த்தி ஒரு மேய்ப்பனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க கூடாமல் இருக்க ரெண்டு காரணங்கள் கவனிங்க. ஒன்று, உங்களுக்குள்ளே கட்டி வைத்திருக்கிற நேர்மை என்ற அரண். அப்படி என்றால் நீங்கள் அதை என்ன செய்யணும்?
கொஞ்சம் இடித்து உங்களை அர்ப்பணித்து பழக்க வேண்டும். சிங்கம் இரண்டாவது முக்கியமான பிடிச்சு secondary பிடிச்சு ஆட காப்பாத்திட்டேன் சொல்றான் அவன் யோசிக்கான். ஏதோ தப்பி தவறி அண்ணே அது நிறைய பேரை பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் இருப்பாங்க கீழே போ அப்புறம் இங்க காப்பாற்றுறோம். தாவில அண்ணே அண்ணே கீழே போ அப்பா அப்பா என்ன ஆடுகள் சத்தம் போ என் சத்தத்திற்கு செவி வைக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் போறேன் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படி என்றால் நான் தைரியமா முன்னாடி போகலாம். அது எந்த அந்நிய சத்தத்திற்கும் கேட்டு ஓடாது. என் சத்தத்தை அறிந்து எனக்கு பின் செல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. போடு வாங்கி போட்டு அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நடக்க முடியல அல்லேலூயா. ஏன் பவுல் நடக்க முடியல 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை சொல்லுகிறார். Chapter 4 verse 15. முடியும் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்ற தகப்பன் இருக்கிறேன். எல்லா சோல்ஜர்ஸ் வர எல்லாரையும் பேசுறது இதெல்லாம் இதை பேசுவதற்கு ஒரு ஆர்டினேஷன், ஒரு பிரதிஷ்டை தேவை. இது ஆமென் சொல்லுங்க. கர்த்தரணி அல்லேலூயா. இல்ல பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம். There can be many teachers. தலையை கிரீக்